ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे गुकारस्त्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। सूर्यो यथा सर्वलोकस्य चक्षुः न लिप्यते चक्षुषैर्बाह्यदोषैः एकस्तथा सर्वभूतान्तरात्मा न लिप्यते लोकदुःखेन बाह्यः। இப்போ யமதர்மராஜா மிக மிக சுலபமாக நம்மளுடைய அனுபவத்தில் இருக்கக்கூடியது. அனுபவத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, பிரகாசம்னு ஒன்று அனுபவத்தில் இருக்குது, அக்னியோடைய வெப்பம் அப்படிங்கிறது ஒன்று அனுபவத்தில் இருக்குது, அக்னி. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன, வாயு. இது எல்லாமே நமக்கு பிளவுபட்டதை போல் தெரிந்தாலும், பிளவுபட்டதாக நாம் அதை அறிந்தாலும், பன்மையாக அதை அறிந்தாலும், இவைகள் ஒரே ஓர் வஸ்து தான் அனைத்துமாய் ஒன்றாக இருக்கிறது இல்லையா? இந்தி ரிலம் ஆஃப் இந்த பூலோகத்தினுடைய ரிலமில் இது நமக்கு தெரியாது. அப்போது இது மூலமாக யமதர்மராஜா என்ன பண்ணுறாருன்னா, இன்டைரக்டாக ஒரு யுக்தி கொடுக்குறார். என்ன யுக்தி கொடுக்குறார் அப்படின்னா, நம்மால் இந்திரியங்களினால் அனுபவிக்கப்படுகின்ற பன்மை உண்மையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இந்திரியங்களினால் அனுபவிக்கப்படுகின்ற பன்மை உண்மையாக இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. இன் அதர் வேர்ட்ஸ், அனுபவத்தை அத்வைத்தத்திற்கு சான்றாக எடுத்துக்கொள்ள முடியாது. அத்வைத்தம் நான் எப்போ எடுத்துப்பேன் அப்படின்னா, எனக்கு அனுபவத்துக்கு வரணும். இது வேற ஒரு பெரிய பைத்தியக்கார கும்பல் ஒன்று சுற்றின்னு இருக்கு. வேதாந்தம் படிக்க வர அத்வைத்த குரூப்லேயே என்ன பண்ணுவேன்னா, சுவாமி இந்த அத்வைத்த அனுபவம் எனக்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்பான். எப்படிப்பா அனுபவம் வர முடியும்? ஏன்னா அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டாலே என்னாகும், அனுபவிப்பவன், அனுபவிக்கப்படுகின்ற பொருள், அனுபவம் என்ற மூன்றாக அது பிளவுபட்டணும். மூன்றாக ஒன்று பிளவுபட்டு அது அத்வைத்தம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் இல்லையா? அதனால நான் இப்போ படிச்சுட்டு எனக்கு அந்த அத்வைத்த அனுபவம் வரணும், அந்த அத்வைத்த அனுபவத்தில் ஆழமாக நம்ம இருக்கணும் இப்படிலாம் சொன்னாக்க காதை நன்னா மூடிக்கணும். இட் இஸ் நாட் ட்ரூ. பரம்பரா டீச்சிங் இல்லை அது. சாஸ்திரமோ அதில் எங்கேயுமே சாஸ்திரமோ தத்திர கேனகம் பஷ்யேத்த அப்படின்னு கேட்குறார் யாக்ஞவல்யர். அங்கே யார் யாரை பார்க்க முடியும்னு கேட்குறார். அத்விதீய ஞானத்தினுடைய பூர்ணத்தில் எதை பார்க்க முடியும்? இப்போ நான் இதை பார்த்துன்னு இருக்கேன் இல்லையா? நான் இதை பார்த்துன்னு இருக்கேங்கிற ஸ்டேட்மெண்ட்டு எப்படி புரிஞ்சுக்கணும்? உடம்பு மனசு புத்தியோடு இருக்கக்கூடிய நான் இந்திரியத்தை பயன்படுத்தி கண்களால் பஞ்சபூதங்களினால் ஆன இந்த பானையை பார்க்கிறேன். இதுதான் இதனுடைய உண்மை நிலை. இப்போ நான் அப்படிங்கிற சொல்லுக்கு அத்தியந்தமான உண்மை எது? சைத்தன்யம். பானை அப்படிங்கிற சொல்லுக்கான அத்தியந்தமான உண்மை என்ன? இருப்பு. இருப்பு தான் சைத்தன்யம், சைத்தன்யம் தான் இருப்பு அப்படின்னா ஒன்றே ஒன்றுத்தை எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்?
இல்லையா? therefore இந்த 3 ஸ்லோகங்கள், இந்த 3 மந்திரங்கள் வந்து they are very very important to tell you that அனுபவம் வந்து அத்வைத ஞானத்துக்கான சான்றாக ஒரு பொழுதும் எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் நாம் இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம நன்னா படிச்சுட்டோம், நமக்கு அது ஏதோ ஒன்று ஏற்படும். ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன? See, you must understand one thing. When you are totally engrossed in yourself, totally அனுபவம் பேஸ்ட். அது டோட்டலி எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு அனுபவம் உண்மையான உண்மை, நல்ல ஜம்முன்னு இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அப்படியே இருக்கா? இல்லையே. ஏன் இல்லை? ஏன்னா அது அனுபவம்னாலே என்ன அர்த்தம் தெரியுமோ? ஒரு காலகட்டத்தில் ஆரம்பித்து இன்னொரு காலகட்டத்தில் முடிந்தால்தான் அதற்கு அனுபவம் என்ற பேர். எனக்கு அத்வைத்த அனுபவம் வரணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நேற்றுக்கு சொன்ன மாதிரி இட் இஸ் அன் ஆக்சிமோரான். எனக்கு நல்ல வெளிச்சமான இருட்டு வேணும். எப்படி முடியும்? நீங்கள் எப்படி சிரிக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்கள் மைண்டு வந்து அத்வைத்த அனுபவத்தை கேட்டதுன்னா நீங்கள் சிரிக்கணும். ஏய் மைண்டு வாயம் மூடு, வளராத, ஏதாவது அவர் காதில் ஆச்சரிய காதில் ஊந்துட போகிறது, மக்குன்னு நினைப்பார் நம்மளை அப்படின்னு. இட் இஸ் தி ரியாலிட்டி ஆஃப் யுவர் செல்ஃப். நீங்கள் அத்விதீய பிரம்ம சைத்தன்யமாக விளங்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்களால் தோற்றுவிக்கப்பட்ட பிளவுதான் இந்த உடம்பு, இந்த உலகம், இந்த ஜகத் எல்லாமே. அப்போ நான் என்ற உண்மை நிலையில் எந்த விதமான பிளவும் இல்லை. இதை வந்து ஆழமாக புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ அனுபவம் பிளவை தோற்றுவித்தாலும் அனுபவம் பிளவுக்கு சான்று அல்ல என்பதற்கான 3 விதமான உதாரணங்களை வந்து யமதர்மராஜா இங்கே கொடுத்து நமக்கு அத்வைத்தத்தை அப்படியாவது புரிஞ்சுக்கோ, ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட் தட் வே. அப்போ மைண்டு வந்து இந்திரியங்கள் காட்டுகின்ற அனுபவத்தை சான்றாக எடுத்துக்கொள்ளுகின்ற தன்மை உடையது. அதனாலேயே வந்து மற்ற எல்லா சயின்ஸும் அப்படி தான் நம்ம தெரிஞ்சுன்னு இருக்கோம். இதையும் அந்த மாதிரி தெரிஞ்சுக்காத. ஏன்னா மைண்டையும் இயக்கக்கூடிய சைத்தன்யமாக எது விளங்குறதோ அது பன்மைக்கு அப்பாற்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும். மனது பன்மைக்கு காரணமாக இருக்கிறது. அந்த மனதையும் ஒரு தத்துவம் இயக்குகிறது என்றால் பன்மைக்கு காரணமாக இருக்கக்கூடிய மனதை இயக்குகின்ற தத்துவம் பன்மைக்கு அப்பாற்பட்டு தானே இருக்க வேண்டும் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த அத்விதீய தத்துவத்தை திருப்பி பன்மையை கொண்டு வந்தா என்ன அர்த்தம்? அனுபவிப்பவன் அனுபவம் அப்படின்னு. சரியா? அதனால அந்த விஷயம் இப்போ ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறார். என்ன கண்டினியூ பண்ணுறார்? அதே தான். பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் என்ன? அதுதான் உன்னுடைய ஸ்வரூபம். தேர்ஃபோர் இதான் பலன் அப்படின்னு அழகாக சொல்லின்னு போகிறார். பரமாத்ம ஸ்வரூபம், அப்புறம் ஐக்கிய போதகம், அதுக்கப்புறம் வந்து ஞான பலம் 3 சொல்கிறார். அடுத்த மந்திரத்தை பார்ப்போம். ஏகோ வஷி சர்வபூதாந்தராத்மா ஏகம் ரூபம் பகுதா யஹ் கரோதி தமாத்மஸ்தம் ஏனானு பஷ்யந்தி தீராஹ தேஷாம் சுகம் சாஸ்வதம் நேதரேஷாம். ஐ திங்க் இந்த மந்திரம் ஸ்வேதாஸ்வத்திர உபனிஷத்தில் வருதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏகோவஷி சர்வபூதாந்தராத்மா ஏகம் ரூபம் பகுதா. கேட்டுப்பட்டிருக்கல இல்லையா? பிக்கு 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 குமரி அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு பாட்டு வந்துடும். பாபான்னு ஒரு படம். அது அத்வைத தத்துவத்தை போய் படமாக எடுப்போல. சரி போட்டோம், விடுங்க. கம்மிங் பேக் டு த கிளாஸ். ஏகோ வஷி சர்வபூதாந்தராத்மா. இப்போ அந்த பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் என்ன? அது ஏகா, அது ஒன்றானது, ஒன்றானவன்,
உருவில் இரண்டானவன், அப்புறம் உருவான தமிழில் மூன்றானவன். எதுல நாலானவன்? வேதத்தில் நான்கானவன், நமச்சிவாய என்ற சொல்லில் ஐந்தானவன், இன்பச்சுவைக்குள் ஆறானவன், இல்ல இன்னிசை ஸ்வரங்களில் ஏழானவன். ஆமா, என்ன அழகான பாட்டு பாருங்க. அவன் எப்படிப்பட்டவன்? அவன் ஒன்றானவன். அவனுடைய அந்த குளோரி தான் 2, 3, 4, 8, 10 இருக்கு. ஸோ வாட் ஆல் யூ see here as multiplicity, அது வேற்றுமை இல்லை, அது இறைவனுடைய ஒரு பெருமை. அது glory. This is glory. He is ekaha. He is ekaha. வஷி. வஷி அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் தன் வசத்தில் வைத்திருக்கணும். இன் அதர் வேர்ட்ஸ், எதெல்லாம் எது ஒன்றை ஆதாரமாக கொண்டிருக்கிறதோ அந்த ஆதாரம் அனைத்தையும் தன் வசத்தில் வைத்திருக்கிறது. அது எதனுடைய வசத்திலும் இல்லாமல் இருப்பது, அதுதான் உண்மையான வஷி. ஓகே, வஷி. வஷிங்கிறது யாருக்காவது பேர் வைக்கலாம். பொண்ணுக்கு பேர் வைங்களேன்னா வஷி அப்படின்னு வைக்கலாம். அது மாதிரி ஓகே, வஷி அப்படின்னாக்க அது சுதந்திரமாக இருக்கக்கூடியது, அது எதையும் அண்டி இல்லை, அதை அனைத்தும் அண்டி இருக்கிற உலகத்தில் இருக்கக்கூடிய பன்மையில் இருக்கக்கூடிய எல்லாமே அதை அண்டி இருக்கிறது. வஷி சர்வ பூதாந்தராத்மா. அது என்னதான்? உனக்குள்ள நான் ஒன்று விளங்கின்னு இருக்குல்ல, சைத்தன்யம், சாட்சி சைத்தன்யம், அதுதான்ப்பா சர்வ பூதஸ்திதே அந்தஹா ஆத்மா. அந்தஸ்தித ஆத்மா, எல்லா பூதங்களிலும் உள்ளே வீற்று இருக்கக்கூடிய அந்த ஆத்மா எதுவோ அதுதான், அது ஒன்றானது. உனக்கு ஒரு ஆத்மா, எனக்கு ஒரு ஆத்மா, ஓ ஆத்மாவை நீ கிளீன் பண்ணு, என் ஆத்மாவை நான் கிளீன் பண்ணுறேன், மவுண்ட் அபுக்கு போயிட்டு வரலாம் வா, அதெல்லாம் கணக்கு கிடையாது. தத்துவ ரீதியாக அதெல்லாம் ராங். உன் ஜீவாத்மாவை நீ சுத்தம் பண்ண, ஏன் ஜீவாத்மாவை நான் சுத்தம் பண்ண? ஜீவாத்மா பரமாத்மா தான் ஜீவாத்மாவாக இருக்காருன்னு சொன்ன, நீ யார் பெரிய ஆள் சுத்தம் பண்ணுறதுக்கு? அதை ஜீவாத்மாவை சுத்தம் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம்? பரமாத்மாவை சுத்தம் பண்ணுறேன்னு அர்த்தம். பரமாத்மாவை சுத்தம் பண்ணுற அளவுக்கு நீ யாரு? இன்னொன்று, நீ அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. ரெண்டாவது, பரமாத்மா சுத்தமாக இருக்காரா? அதனால் மற்ற எல்லா இடத்துலையும் எது வேதத்தை தவிர மற்ற யார் என்ன பேசினாலும் இப்படி இந்த காது ஏன் ஃப்ளெக்சிபிளாக கொடுத்துருக்கான்னா இப்படி மூடுறதுக்கு. இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, நன்னா முடிக்கணும்னா இதை அழுத்திடணும். இதெல்லாம் எதுக்காக கொடுத்துருக்கான்னா அதுக்காக தான் கொடுத்துருக்கான். மூக்கை ரொம்ப நேரம் முடிக்க முடியாது நம்மளால், சரியா? அதனால அது அப்படியே போட்டோம். கண்ணு காது கண்ணு மட்டும் நம்ம அப்படியே முடிக்கலாம், அது ஒரு நல்ல விஷயம் இல்லை. நான் கையை வச்சு முடிக்கணும்னா கஷ்டம், போட்டோம். அப்போது மற்ற வேறு எங்கேயும் காது கொடுக்கக்கூடாது. வேதம் என்ன சொல்கிறது, அந்த வேதத்தை தழுவி பாரபட்சம் இல்லாமல் பாஷ்யம் எழுதின பகவத் பாதால் என்ன சொல்கிறார் புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பகவத் பாதால் எங்கேயுமே யாரையுமே அப்போஸ் பண்ணியோ நீக்கிறதுக்காக எழுதலை. வேதத்தினுடைய அந்த சொற்களுக்கு எப்படி பொருள்படுத்தணும். பாணினி எந்த வேதத்தை முழுக்க பார்த்து சம்ஸ்கிருதம் என்ற இலக்கணத்தை கொடுத்தாரோ அந்த இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு அந்த இடத்தில் அந்த வார்த்தைக்கு எந்த பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும், பதத்துக்கு என்ன பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும், வாக்கியத்துக்கு என்ன பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஓவராலாக இதனுடைய அர்த்தத்தை எப்படி நிர்ணயம் பண்ணணும். இதுதான் சங்கரர் பண்ண வேலை. சங்கரா வாஸ் நாட் அகேன்ஸ்ட் விசிஷ்டாத்வைத்தம். சங்கரா டிட் நாட் வேஜ் அ வார் அகேன்ஸ்ட் அத்வைத்தம். சங்கரர் இதுதான் இதனுடைய பொருள் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்கார். ஏன் அவர் இதுதான் இதனுடைய பொருள்னு எழுதி கொடுத்தாருன்னா அவருக்கு தனியாக தோணலை. ஏற்கனவே பூர்வாச்சாரியா எய்துமே குருபி பூர்வம் பத வாக்கிய பிரமாணத்தா வியாக்கியாதா சர்வவேதாந்தாஸ்தான் நித்தியம் பிரணதோஸ்மியகம் அப்படிங்கிறார். தைத்திரிய பாஷ்யம் எழுதுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே ரிஷிகள் முனிவோர்கள் எப்படி இந்த விஷயத்தை சொல்லியிருக்காளோ அதே இதில் நான் இதை எடுத்து பாஷ்யம் பண்ணுறேன் அப்படின்னு பாஷ்யம் பண்ணியிருக்கார். ஓகே, அப்போது ஏகோ வஷி சர்வ பூதாந்தராத்மா, இட் இஸ் ஒன். ஏகம் ரூபம் பகுதா யக்கரோதி, ஒன்றானது பல ரூபங்களாக தன்னைத்தானே தோற்றுவித்து கொண்டது.
ஸோ இட் இஸ் ஒன்லி ஒன். தட் எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? ஒன்றாக இருக்கக்கூடிய பொருளாகிய நான் எப்படி இந்த மொத்த உலகமாக தோற்றுவிக்கிறேன்? இப்போ அதானே டீச்சிங். அத்விதீய பிரம்மனாகிய நீ உன் பக்கத்தில் கிளாஸ் கேட்டுன்னு இருக்காரு, அவருக்கும் நீ தான் காரணம். எப்படி அப்படின்னா, அத்விதீய பிரம்மனாகிய நீ தூங்கும்போது என்ன பண்ணுற? சாதாரணமாக இப்போ மிஷினுக்கு இல்லை, நடுவிலே சில பேர் தூங்கிட்டு வருவேன். அப்படி தூங்கும்போது டக்குன்னு ஒரு கனவு உலகம் வந்து இது வருது இல்லையா? அந்த கனவு உலகத்தை தோற்றுவித்த அந்த கனவு உலகத்தினுடைய பொருள் எத்தனை பேர் மொத்தம்? கனவுக்குள்ள 1000 பேர் இருக்கலாம், கனவுக்குள்ள 10 லோகம் இருக்கலாம். ஆனால் அந்த மொத்த கனவும் யாரு? அந்த தூங்குற ஒரு ஆள். அதே போல சைத்தன்யம் எது உள்ள நானுன்னு விளங்கின்னு இருக்கோ, அந்த சைத்தன்யம் ஆகிய ஓர் பொருள்தான் இந்த பன்மையாக 14 லோகங்கள் எல்லா பூதங்களாகவும் எல்லா உயிரினங்களாகவும் அக்னிகளாகவும் அதுவாகவும் அனைத்துமாய் தோன்றியிருக்கிறது. பகுதா யஹா கரோதி தம் ஆத்மஸ்தம். அந்த பொருள் எதுவோ அது எங்க, அதை எப்படி தெரிஞ்சுக்கலாமா? உன்னுள் எது நான் சைத்தன்யமா விளங்குறதோ அது. ஏன அனுபஷ்யந்தி, இதை யாரு பார்க்கிறார்களோ. அதில் என்னது? அணுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, குரு சாஸ்திர முகேன. நானே கண்ண முடிந்து ஹூவாமை அப்படின்னு நம்ம வந்து பண்ணோம்னாக்க ஒன்றும் வராது. புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் உங்கள் உள்ளேயே பதில் இருக்கிறது. கமான், மேடை பேச்சுக்கு வேணால் நன்னா இருக்கும். புரியுறதா? ஃபஸ்ட்டு நான் முட்டாளாக இருந்தேன்னா, நான் முட்டாள்னு ஒருத்தன் சொல்கிறதுக்கு வேணும் எனக்கு. அப்புறம் எது அறிவுன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு ஆள் வேணும். அந்த ஆள் வந்து நிஜமாகவே அறிவாளியாக இருக்கணும். அது வேறு யாரும் இல்லை, வேதம் தான். ஸோ வேதம் தான் நம்மளுடைய முட்டாள்தனத்தையும் சுட்டி காட்டுறது. வேதம் தான் நம்மளுடைய நமக்கான சரியான அறிவையும் கொடுக்கறது. சரி, எல்லா ஞானமும் உங்களுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு நீ நம்பினேன்னா உன் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பாத. டீச்சர் வேண்டாம். என் பையனுக்கு மட்டும் ஒரு ரூலு, அத்விதீய ஞானம்னா வேற ரூலா இல்லை? எல்லா விவேகானந்தர் சொல்லியிருக்கார், ஆல் நாலேஜ் இஸ் வித்தின் யூ. அதனால் வந்து நான் ஒன்றும் கிளாஸுக்கெலாம் வரமாட்டேன், யாருக்கிட்டையும் எந்த குருக்கிட்டையும் போய் என் தலையெல்லாம் வணங்காது. சரி, உன் பையனை வீட்டிலே உட்காந்து கண்ணை மூடின்னு உட்கார சொல்லு. டெய்லி அங்கே ஸ்கூலில் பெல் அடிக்கிறச்ச கண்ணை மூட சொல்லு, திருப்பி லஞ்சுக்கு கண்ணை திறக்க சொல்லு. எல்லா ஃபிசிக்ஸ் நாலேஜெலாம் வருதான்னு பார்ப்போம். வராது. ஞானம் அப்படிங்கிறது வந்து பிரமாணஜன்யம். அதனால் அனுபஷ்யந்தினா என்ன? சாஸ்திரம் என்ன சொல்கிறதோ அதனுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கணும். சாஸ்திரம் என்ன சொல்கிறது, என்ன கண்ணோட்டத்தில் சொல்கிறதுன்னு சொல்லி கொடுக்கறது யார் அப்படின்னா அந்த புஸ்தகமே பேசாது, குரு முகேன நடக்கும். அதனால் குரு சாஸ்திரம் இது பிரிக்க முடியாத ஒரு பேர், குரு சாஸ்திரங்கிறது. அது மூலமாக யார் தெரிஞ்சுக்கிறாளோ அவனுக்கு பேர் தீராகா. அவன், அதாவது யோக்கியதை உடைய ஒருவன் குரு சாஸ்திரத்தினுடைய துணையை கொண்டு இந்த விஷயத்தை அறிகிறான். என்ன அறிகிறான்? தான் என்று. அபரோக்ஷதயா யஹா ஞாதம். அபரோக்ஷதயா ஞாதம் என்னது? அந்த ஆத்மான்னு தெரிஞ்சுக்காம நான் தான் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிறவன் எவனோ தேஷாம் சுகம் சாஸ்வதம் நேதரேஷாம். சாஸ்வதம் சுகம் அவனுக்கு என்ன ஞான பலனா? பூர்ண ஆனந்த ஸ்வரூபம். ந இத்தரேஷாம், வேற எந்த வழியினாலையும் வந்து பூர்ணானந்தம் ஏற்படாது அப்படிங்கிறான். அடுத்தது என்ன? நித்யோ நித்யானாம் சேதனச்சேதனானாம் ஏகோ பகூனாம் யஹ விததாதி காமான் தமாத்மஸ்தம் ஏனானுபஷ்யந்தி தீராः தேஷாம் சாந்திஹி சாஸ்வதி நேதரேஷாம்
செகண்ட் பார்ட் ஆஃப் த மந்திரம் போன மந்திரம் மாதிரி தான். தேஷாம் அவர்களுக்கு என்னது சுகம் சாஸ்வதம். சுகம்னாரு இங்கே சாஸ்வதம் சாந்தி அப்படிங்கிறார். நம்ம ஊரில் இந்த சாந்திங்கிற பேர் ரொம்ப காமன். ஏன் தெரியுமோ? அது ஆத்மாவுடைய ஸ்வரூபத்தை குறிக்கிறது. ஆத்மாவுடைய ஸ்வரூபத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அது. அதனால நிறைய பேருக்கு சாந்தின்னு பேர் வச்சுடுவான். அப்புறம் என்ன, அந்த குழந்தை பிறந்த உடனே மனசில் ஒரு சாந்தி ஏற்பட்டிருக்கும் அந்த அப்பாவுக்கு, அதனால சாந்தின்னு பேர். அப்போ கூட இருக்கலாம், தெரியல. சரியா? எனிவே, அப்போது போன மந்திரத்தில் என்ன சொன்னார்? சாஸ்வதம் சுகம் கிடைக்கும். நமக்கு சுகம்க்கு நம்மக்கிட்ட நிறைய ஐடியா இருக்குது இல்லையா? சுகம்க்கு நம்மக்கிட்ட நிறைய ஹோட்டல்னு ஒரு ஐடியா இருக்குது, சினிமா தேட்டர்னு ஒரு ஐடியா இருக்குது, இன்னும் நிறைய நம்மளுடைய சம்ஸ்காரத்துக்கு ஏற்ற மாதிரி சுகம் அடையிறதுக்கு நிறைய ஐடியா வச்சுருக்கோம். சாஸ்வதமான சுகத்துக்கு ஐடியா வச்சிருக்கியா? சாஸ்வதமான சுகத்துக்கு ஐடியானா இது ஒன்று தான் வழினா தரேஷாம். அதே மாதிரி சாஸ்வதமான சாந்திக்கு ஐடியா இருக்கா? நோ, இதுதான், வேற எதுவும் இல்லை. இங்கே என்ன சொல்கிறாரு? எந்த பொருள் நித்தியமானதோ அந்த நித்தியமான பொருள் தனக்கு உறைவிடமாக எதை எடுத்துட்டு இருக்கான்? அனித்தியத்தை தன்னுடைய உறைவிடமாக எடுத்துட்டு இருக்கான். அனித்தியமான பானை நித்தியமான களிமண்ணை தன்னுடைய உறைவிடமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறது. ஒரு பானை போர்மையா மொத்த வேதாந்தத்தை முடிச்சுடலாம். களிமண் எங்க இருக்கு? இந்த பானை ஃபுல்லா களிமண். அப்ப என்ன சொல்றோம்? பானையில களிமண் இருக்குன்னு சொல்றோமா இல்லையா? பானையில களிமண் இருக்கா? களிமண் இல்ல பானை இருக்கா? பானைன்னு ஒன்று இல்லவே இல்லை, இருக்கிறது களிமண் தான். ஆனால் லோக வழக்கில் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, பானை களிமண் எங்கே இருக்குது? இந்த பானையில் ஃபுல்லாக களிமண் தான் இருக்குது. அதை தான் சொல்கிறார். அனித்யா நாம் நித்யா. அனித்தியமாக எதெல்லாம் உனக்கு எதெல்லாம் அனித்தியம்? எல்லாமே அனித்தியம். சர்வம் அனித்தியம். ஏகம் பிரம்ம தத்வதிரிக்தம் சர்வம் அனித்தியம் படித்தோம் இல்லையா? எல்லா அனித்திய பொருள்களையும் பல பொருள்களிலும் இருப்பாக நித்திய வஸ்துவானது விளங்கி கொண்டிருக்கிறது. சேத்தனானாம், எல்லா உயிரினங்களினுடைய சேத்தனமாக அது இருக்கிறது. சேத்தனமாக சென்சியண்டா எது இருக்கோ, சென்ஸோட எது இருக்கோ. சென்ஸ்னால் நம்ம இங்கிலீஷில் திட்டுற சென்ஸ் இல்லையாடா உனக்கு அப்படின்னா, எனி ஆப்ஜெக்ட் தட் ஹாஸ் சென்ஸ். எறும்பு ஊறுறதுன்னா அதுக்கு சென்ஸ் இருக்குது, அது அப்படி தொட்டால் ஓடும், அந்த பக்கம் ஓடும். அப்புறம் கொசு நம்ம அடிக்க வரதுக்கு முன்னாடி அதுக்கு சென்ஸ் இருக்குது நம்மளை அடிக்க வரான்னு, புரியுதா? அப்புறம் ஒரு விதமான ரேபிட் இருக்கான், இங்கே நம்ம ஊரில் அவ்வளோவா கிடையாது. அந்த ரேபிட்டோடைய கண் எப்படின்னா அதுக்கு 360 டிகிரிஸ் பார்க்க முடியுமா? அது இப்படி இருக்கும். நீங்கள் பின்னாடியிலேருந்துலாம் அந்த ரேபிட் அட்டாக் பண்ண முடியாது. பின்னாடிலேருந்து நைஸாக போய் பிடிச்சிடலாம், ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு எல்லாம் தெரியும் பின்னாடி, ஏன்னா கண்ணே இப்படி குங்கின்னு இருக்கும் அதுக்கு. அதனால எல்லாம் ஃபுல்லாக, அப்போ அதெல்லாம் சென்ஸ் இருக்கக்கூடியது. அப்போது என்ன சொல்கிறாருன்னா, எதெல்லாம் சென்சியன்ட் பீயிங்ஸாக இருக்கோ அந்த எல்லா பீயிங்ஸ்லேயும் 84 லட்சம் ஜீவராசியோடைய அந்த ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த சென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சேத்தனம், அந்த சேத்தன தத்துவம் அது எதுவா? ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான். அப்படி இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா அவர் எப்படி இருக்காராம்? இந்த மனுஷ பையன் அப்பப்போ போய் கேட்பான்ல, சுவாமி இதை கொடு அதை கொடு அப்படின்னு. அவர் தான் காமத்தை தீர்த்து வைக்கக்கூடிய சக்தியாகவும் விளங்குகிறார். பாடி உருப்படியாக இன்னைக்கு கிளாஸில் ஒரு விஷயத்த சொன்னேன் சுவாமி. என்னது? இந்த சைதன்யம் சைதன்யம் பரமாத்மா பரமாத்மான்னு சொல்கிறது. எந்த ஓர் தத்துவத்தினால் நாம் விரும்புவதெல்லாம் நடக்கிறதோ, எந்த நம்மளுடைய காமங்கள் எல்லாம் எந்த ஒரு தத்துவம் நிறைவேற்றி வைக்கிறதோ அந்த தத்துவம் அது எதுவா? வெயிட். என்னது அது? தம் ஆத்மஸ்தம். அந்த பரமாத்மா நீங்கள் போய் வேட்டிக்கிற இல்லை சுவாமிகிட்ட, ராமா எனக்கு தர்மம் இன்னும் சூக்ஷ்மமாக நன்னா புரியணும் அதெல்லாம் வேண்டிக்க மாட்டோம். என்ன பண்ணுவோம்? ராமா துட்டு வேணும், ராமா ஏதாவது பண்ணி ஏற்பாடு பண்ணு அப்படின்னு கேட்போம். அப்போ அந்த ராமரை அதை நிறைவேற்றி வைக்கிறார். ஆமாவா இல்லையா?
சரி ராமர் விட்டுருவோம். ராமர் சாய்பாபா நிறைவேற்றி வைக்கிறாரா இல்லையா? அதுக்காக தானே சாய்பாபா காலனின்னு ஒரு பெரிய ஏரியாவே நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஆமாவா இல்லையா? ஆமாம். அது எந்த தத்துவம் அதை நிறைவேற்றி வைக்கிறதோ, வெயிட் என்ன சொல்கிறார் யமதர்மராஜா, அது வேறு யாரும் இல்லை, அது நீங்கிறார். உனக்குள்ள ஒரு சைத்தன்யமாக ஒன்று விளங்கின்னு இருக்குல்ல, ஆத்மஸ்தம். இந்த இடத்துல ஆத்மஸ்தம்னா என்ன? உன்னுடைய செல்ஃப், உன்னுடைய உடம்புக்குள்ள. இந்த இடத்துல ஆத்மாவுக்கு உடம்புன்னு பேர் அர்த்தம். தம் ஆத்மஸ்தம், ஆத்மஸ்தம் ஏன்னா அனுபஷ்யத்தி தீராகா. யார் அதை அப்படி தெரிஞ்சுக்க முடியுமா? தீராகா அலோன் கேன் அண்டர்ஸ்டாண்ட். சேம் போன இதில் சொன்ன மாதிரி விவேக வைராகிய முமுட்சுத்துவத்தோட எவன் ஒருவன் இருக்கிறானோ அவன் குரு சாஸ்திர துணையை கொண்டு என் காமங்கள் எல்லாம் நிறைவேற்றி வைக்கும் சக்தி வெளியில் இல்லை, அது என்னுள்ள இருக்கிறது. என்னுள்ள இல்லை, அதுதான் நான். நான் தான் அனைத்துள்ளும் இருந்து அனைத்து காமங்களையும் நிறைவேற்றி வைக்கும் சக்தியாகவும் நானே தான் விளங்குகிறேன். அதனால என்ன காமங்கள்லாம் நிறைவேற்றினா சாந்தி. சாந்தி. ததேததிதி மன்யந்தே அனிர்த்யேஷ்யம் பரமம் சுகம் கதம் நு தத் விஜானியாம் கிமு பாதி விபாதி வா. இப்போ நச்சிகேதன் ஒரு கேள்வி கேட்குற மாதிரியோ இல்லை யமதர்மராஜாவே ஒரு கேள்வியை எழுப்புற மாதிரியான மந்திரம் இது. என்னது அப்படின்னா, தத் ஏதத் இதி மன்யந்தே. அதான்பா, இதுதான் அது. இது இந்த ஆத்மா, இதுதான் இந்த ஆத்மா அப்படின்னு எல்லாரும் எதை சொல்கிறாலோ, இதி மன்யந்தே. எல்லாரும் என்ன மன்யந்தே? ஏதத் இதி மன்யந்தே. ஏதத் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அப்படின்னு அர்த்தம் இல்லையா? சில சம்ஸ்கிருதம் படிக்கிறவாளுக்கு சர்வநாம சப்தம் கேட்கும்போது ஏதத், அசௌ, இந்த மாதிரி நிறைய வார்த்தை சொல்லிக் கொடுப்பா இல்லையா? சஹா, சா, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல. அதில் ஏதத் அப்படிங்கிற வார்த்தை என்னது? இந்த. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சன்னிகிருஷ்டா அப்படின்னு அர்த்தம். சன்னிகிருஷ்டா அப்படின்னா என்ன? அருகாமையில் இருக்கக்கூடியது என்று அர்த்தம். அருகாமையில், உங்களுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடியது எது? A1 சிப்ஸ் கடைன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு மிக அருகாமையில் இருக்கிறது டிஜிட்டல் ஹப். வாங்குங்கள். பார்த்தேன் எல்லா இடத்துலையும் பேர் போட்டிருக்கான். அப்போ யார்கிட்டேருந்தும் தூரமாக இல்லாமல் ஒரு கடை இருக்குன்னா அது டிஜிட்டல் ஹப். அதெல்லாம் போட்டோம். உங்களுக்கு மிக அருகாமையில் இருக்கிறது எது? யுவர் செல்ஃப். The closest person to you is yourself. ஏதது இந்த ஆத்மா, இந்த இந்த அந்த இந்த 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 அது அந்தனே யூஸ் பண்ண. அதாவது இன்னொரு ஆங்கிளில் யமதர்மராஜா என்ன சொல்கிறாருன்னா, ஆத்மாவை என்றைக்குமே அந்த ஆக்காத. அந்தவே கிடையாது ஆத்மா. எப்போவுமே இட் இஸ் ஆல்வேஸ் இந்தனா என்ன? நீயாக இருக்கக்கூடிய பொருள். ஏததிதி மன்யந்தே அனிர்தேஷ்யம். அது கருப்பாக இருக்கும், ஷேப்பாக இருக்கும், நீளமாக இருக்கும், குள்ளமாக இருக்கும், அப்புறம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு வார்த்தைகளுக்கு பொருள்படுத்தி அதை கூறிவிட முடியாது. இட் இஸ் நாட் அ சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் எ கேட்டகாரிக்கல் எக்ஸ்பிளனேஷன். அன்பு, அன்பு ஒரு அரை பேஜ் எழுதி கொடுங்களேன். அன்புன்னா என்னன்னு. இனிப்பு அரை பேஜ் எழுதி கொடுங்களேன். அதாவது நீங்கள் எழுதி கொடுக்குற அந்த அரை பேஜோ ஒரு பேஜில் எனக்கு இனிப்புன்னா என்னென்னு புரியணும். முடியுமா? அதுவே முடியாதுன்னா ஆத்மா எப்படி நிர்தேசியமாக இருக்க முடியும்? இல்லையா? ஆத்மா நிர்தேசியம் இல்லை, அது அனிர்தேசியம். அது நீயா இருக்க. நான்னா என்ன? அம்மா நான் எல்லாரும் சொல்கிறாளே, நான்னா என்னம்மா? அதான்டா, நீ தாண்டா அந்த நான் அப்படின்னு அம்மா சொல்லி கொடுப்பா. அதான் அது எப்படிமா இருக்கும் அப்படின்னா, பாரு கண்ணாடி முன்னாடி போய் பாரு, கண்ணாடி இதான் நானா? அது அப்படியே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நானுங்கிறது அப்படியே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். கோபம் அப்படிங்கிறது அப்படியே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அன்புங்கிறது அப்படியே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இல்லை. அந்த மாதிரி அது அனிர்தேஷம். பரமம் சுகம். பரமம் சுகம்னா என்ன? பூர்ண ஆனந்தம். கதம்னு தத் விஜானியாத். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது?
அப்படின்னு நச்சிகேதன் கேட்குற மாதிரியோ இல்லை யமதர்மராஜாவே அந்த கிமு பாதி விபாதி வா, கிமு பாதி விபாதி வா, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை எது தெரியப்படுத்தும் அப்படின்னு கேட்குறார். அதற்கு பியூட்டிஃபுல் ஆன்சர் ஒன்று சொல்ல போகிறார். அதை படிச்சுடுவோம் அந்த மந்திரம். ஏன்னா இதுதான் வந்து நம்ம உத்தர நீரோஜனம் அப்படின்னு சொல்லுவோம். என்னது? ந தத்ர சூர்யோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. ஏன்பா, எதனால் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோமோ அதை தெரிஞ்சுக்க முடியுமா? ரொம்ப சிம்பிள். ஒரு இந்த இருட்டு அறைக்குள்ளே வரையில், நைட்டு வரையில், மெயின் ஆஃப் ஆகிடுத்து, சரியா, கையில் டார்ச் லைட் எடுத்துன்னு வரையில் இல்லையா, கையில் டார்ச் லைட் எடுத்துன்னு வரையில், அந்த டார்ச் லைட்டோட லைட்டை டார்ச் லைட்டு மேலே அடிக்க முடியுமா? எப்படி நீங்கள் எப்படி திருப்பினாலும் அடிக்க முடியாது. கரெக்டா? அந்த மாதிரி யமதர்மராஜா என்ன பதில் சொல்கிறாருன்னா, எந்த ஒரு தத்துவத்தினால், எந்த ஒரு அறிவு பொருளினால் அனைத்துமே அறிவுக்கு பொருளாகிறதோ, அதனால தான் அதுக்கு பேர் அறிவு பொருள்னு பேர். யார் அந்த அறிவு பொருள்? நீங்கள் தான் சுவாமி. போன 1.5 வருஷமாக சொல்லின்னு இருக்கேலே, நான் தான் அது, நான் தான் அதுன்னு. உங்களை பற்றி, என்னை பற்றி சொல்ல, நீங்கள் உங்களை பற்றி சொல்கிறேன். எந்த அறிவு பொருளாக நீ விளங்கி கொண்டிருக்கிறாயோ, எந்த அறிவு பொருளினால் இந்திரியங்கள் மூலமாக அனைத்தும் உன்னுடைய அறிவுக்கு பொருளாகிறதோ, அந்த அறிவு பொருள் வேறு எதற்கும் பொருளாக ஆக முடியாது. அதுக்கு ஒரு அழகான எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். சூரியஹா பாதி சந்திர தாரகம் ச பாதி. சந்திர தாரகம்னா என்ன? சந்திரன். அப்புறம் வந்து நட்சத்திரம் சொல்லக்கூடாது, தாரகம். தாரகம்னா என்ன? ஸ்டார்ஸ். இதெல்லாம் வந்து எந்த ஒரு சைத்தன்யத்தினால் ஒளி பெறுகிறதோ, இல்யூமினிங் ஆர் ஒளி பெறுறது அப்படின்னா அறியப்படுகிறதுன்னு அர்த்தம் சாஸ்திரத்தில். எதனால் இவைகளெல்லாம் அறியப்படுகிறதோ அப்படியாக விளங்கும் உன்னை எதனால் விளங்க வைக்க முடியும்? அதில் இந்த மந்திரத்தில் என்ன சொல்கிறதுனா, சந்திரனாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், நட்சத்திரங்களாக இருக்கட்டும், வானத்தில் இருக்க தாரகைகளாக இருக்கட்டும், இவைகள் அனைத்துமே வந்து சைத்தன்யம் என்ற அறிவு பொருளால் அறியப்படுகின்ற அந்த சைத்தன்யத்தை வந்து இத்தினூண்டு அக்னியை காட்டி உனக்கு எப்படிப்பா நான் வந்து உன்னை காட்ட முடியும்? எல்லாரும் சுவாமியை பார்த்துக்கோங்க அப்படின்னு அந்த சுவாமி தரிசனம் ஆகிறது எது மேலே டிபெண்ட்டு? இந்த காலத்தில் இல்லை, அந்த காலத்தில் அந்த கற்பூர தட்டு, அந்த கற்பூர தீபத்து மேலே அந்த சின்ன அக்னி ஒன்று வருது இல்லையா, அது மேலே டிபெண்ட். அந்த அக்னி நன்னா எரிஞ்சதுன்னா சுவாமி தரிசனமாகும். அப்போ சுவாமி எது மேலே டிபெண்ட்டு? அந்த அக்னி மேலே டிபெண்டா? அதை தான் சொல்கிறார். எப்படிப்பா அது வந்து சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கே. அதாவது அந்த அக்னியினால் காட்டப்படுகின்ற சுவாமி யாருன்னா, என்னுள் விளங்குகின்ற அறிவு பொருள் எதனால் அனைத்துமே, சந்திரன், சூரியன், தாரகைகள் அனைத்துமே அறியப்படுகிறதோ அவைகளாக அந்த ஒரு நாலெட்ஜ் பிரின்சிபிளாக, நோயிங்னஸ்ஸாக விளங்குறத வந்து ஒரு நோன் ஆப்ஜெக்டாக எப்படி பண்ண முடியும்? ஓகே, எதனால் அறிவாக இருக்கிறதோ, அனைத்தும் அறிவாகிறதோ அதையே எப்படி அறிய முடியும்? தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம். நீயேதான் பாத்தியாகவும் அனுபாத்தியாகவும் இருக்க. யூ ஆர் த மெயின் லைட், யூ ஆர் ஆல்சோ தி ரெஃப்ளெக்டட் லைட் இன் எவ்ரி லைட். தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. உன்னுடைய ஒளிதான் அனைத்துமாய் இங்கு ஒளிர்கிறது. யூ ஆர் தட் ஒன் லைட் அப்படின்னு சொல்லி சைத்தன்யத்தினுடைய ஸ்வரூபத்தை சொல்றார். அப்போ சைத்தன்யம் அப்பிரமேயம், சைத்தன்யம் சர்வ ஞானஸ்வரூபம். அப்புறம் என்னது? சைத்தன்யம் என்ற ஞானஸ்வரூபத்துக்கு மற்றது எல்லாமே ஜடம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த மந்திரத்தில் சொல்லி இந்த வள்ளியை முடிக்கிறார். பாக்கி என்ன நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.
ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். அதுதான் நீங்கள் தான் சொல்லணும். நான் இப்போ மத்தியானம் கூட திருப்பி எடுக்கிறதுக்கு ரெடி. சாயங்காலம் 7 மணிக்கு 7 மணிக்கு கிளாஸ் வச்சா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். சாயங்காலம் கஷ்டமா? சரி, வர முடியாதவா கை தூக்குங்கோ. ஐ கோ பை த 5 to 7% ரூல். எதுக்கு கை எதுக்கு கீழப்பட்டால் தூக்குங்க. நான் ஒன்றும் திட்ட போகிறதில்ல. 1 2 3 4 5 6 7. சாயங்காலம்னா குரு வரமாட்டார், அது ஷுவர். அது எனக்கு தெரியும். என்ன பண்ணுவேன் நீங்கள்? நேற்றுக்கே வரல. உட்காரு. ஈவினிங் கிளாஸ்னால் மிஸ் பண்ணிடுறேன், மார்னிங்னா வந்துடுறேன். சரி, ஓகே. நீங்கள் தான் சொல்லணும். இவ்வளோ பேர் 7-8 பேர் இல்லைன்னா கஷ்டமாச்சே. ஒரு 2-3 பேர் வர முடியாதுன்னா வச்சுட்டுலாம். சரி, நாளைக்கு கார்த்தாலேயே மீட் பண்ணலாம் திருப்பி அடுத்த கிளாஸ்க்கு. ஹரியோம். 6:30 6:30 6:30லேருந்து 8. இன்னைக்கு பூஜைனால கொஞ்சம் லேட் ஆச்சு.